நானும் மதுரை ஜெயினா அந்த பாண்டிமணி கோயிலுக்கு போயிருந்தோம். அப்பெல்லாம் அவ்வளவு பிரபலம் கிடையாது. இப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியாது, அவ்வளவு கூட்டம் இருக்கும். ரொம்ப கூட்டம் நெரிசலாக இருக்கும். அந்த ஒரே துர்நாற்றம் எல்லாம் எப்போ பார்த்தாலும் வெட்டி 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 போட்டு எல்லாம் அப்படியே கிடக்கும். அது ரொம்ப துர்நாற்றம் அடிக்கும். இப்போலாம் போக முடியாது. அப்போ நானும் அவரும் போகும்போது காலையில் ஒரு 8 மணிக்கு போனோம். அப்போலாம் கூட்டம் யாரும் இல்லை, பூசாரி மட்டும் இருந்தார். இவர் எங்கிட்ட கூப்பிட்டு, சார் நான் ஒரு காரியம் செய்கிறேன், நீங்கள் மெதுவாக பாருங்கன்னாரு. என்னன்னு ஒரு பூசாரி போய் மிரட்டார். எடுத்தாங்க ஒரு 10 ரூபா கொடுத்து இந்த மீசையெல்லாம் எடு, இந்த மாலையெல்லாம் எடு, எல்லாம் எடுன்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து அந்த 10 ரூபா வாங்கினதுக்கப்புறம் எடுத்த பிறகு பார்த்தா தீர்த்தகர பிம்பம். அந்த தீர்த்தகர பிம்பத்துக்கு இப்போ நடக்கிற குறை அந்த இது எல்லாம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது. அந்த இடத்துக்கு போக முடியாது. அதுதான் பாண்டிமணி கோவில் சொல்லிட்டு மதுரைக்கு புறத்தில் இருக்கு. அப்படி ஒரு தீர்த்தகர பிம்பத்துக்கு அவர்களுடைய கொள்கைக்கு எதிர்மாறான செயலாம் நடந்துச்சு. எதிர்மறை இல்லாமல் எது உண்மை என்று தோன்றுகிறது அதை ஒளிமறை இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு துணிச்சல்காரர். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, நிலத்தரா மரம் என்று. அது நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. அதை படித்தா என்ன கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். அவரை நான் அடுத்ததாக பேசும்படியாக இருக்கேன். விடாமல் உழைக்கிற அன்பு உள்ளங்கள், இவற்றை நான் ஏற்கனவே அறிவேன். இன்றைக்கு அது சித்தியாகி இருக்கிறது. வந்தவாசியிலே இந்த நண்பர்களை எல்லாம் நான் சந்தித்த பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அங்கே திருக்குறள் பற்றிய அந்த சொற்பொழிவுக்கு என்னை ஒரு அருமையான ஒரு அறிவார்ந்த சபை அங்கே உடனே தோன்றியது. அவர்கள் மத்தியிலே வள்ளுவம் பற்றியும் வள்ளுவ பெருமான் பற்றியும் பேசக்கூடிய ஒரு நல்வாய்ப்பு சில மாதங்களுக்கு முன்பு கிடைத்தது. அப்பொழுதே சொன்னார்கள், மதுரையில் எப்படி ஒரு ஏற்பாடு என்று. அவை மிக்க மகிழ்ச்சியோடு இந்த விழாவுக்கு நான் வந்திருக்கிறேன். இங்கே வழக்கறிஞர் அஜித் ராய் அவர்கள் நம்முடைய சமண குகைகள், படுகைகள் இவற்றை காப்பாற்ற வேண்டிய அந்த பொறுப்பு பற்றி, இன்றைக்கு அவை சிதிலமடைந்து இருக்கக்கூடிய நிலை பற்றியெல்லாம் இங்கே எடுத்து சொல்லியிருப்பார். இந்த 80 குன்றங்கள் பற்றி நம்முடைய வேதாச்சலம் ஐயா அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல், அந்த நூல், அதன் அடிப்படையிலே அவர் எழுதிய மதுரை பற்றி அது ஒரு அற்புதமான நூல். நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். எப்படிதான் அவ்வளவு படங்களை எல்லாம் சேகரித்தாரோ ஒரு அருமையான ஒரு தொகுப்பாக இருக்கும். என்னை பொறுத்தவரை ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல சமணம் பற்றிய ஒரு ஆய்வு, ஒரு தேடல் என்பதை நான் பெரிய புராணத்துக்குள்ளே பகிர்கிறது ரொம்ப பெருமையா சொல்லிட்டே போகும். அதுல ஒரு பாடல் என்னை ரொம்பவும் மனசை கஷ்டப்படுத்தியது. நான் வடிவவியல் துறையை சார்ந்தவன் என்றாலும் தமிழின் மீது இயல்பாக பற்றுக் கொண்டவன், தமிழன் என்ற முறையிலே. ஆதினாலேயே தமிழ் நாவல்களை படித்து பிறகு கவிதைகளை உள்வாங்கி அதன் மீது ஒரு காதல் கொண்டவன், தமிழ் இலக்கியத்தின் மீது. அந்த வகையில மூவர் தேவாரத்தையும் படித்தவன். அந்த இசை நயம் என்னை உள்ளரிக்க வைத்தது. தமிழை இப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுமா? அப்படியே அது ஏதோ சொற்பெருக்கானது, அப்படியே ஒரு நதி பிரவாகம் போல கடகடைந்து வந்து விழுகிறது. ஒரே மாதிரியான அந்த ஓசை நயம், எத்தனை பார்க்க ஒரே நயத்திலே அதையெல்லாம் நான் ரசித்திருக்கிறேன். ஆனா என்னை மிகவும் துன்புறுத்திய விஷயம், அப்படி தமிழர்களை கழுவில் ஏற்றிய பொழுது சம்பந்தர் பெருமான் தடுக்காமல் வேடிக்கை பார்த்தார் என்று சேக்கிழார் பெருமான் எழுதியிருக்கிறார். அந்த ஒரு 4 வரி அதுதான் இந்த ரொம்ப துன்புறுத்தியது. அவ்வளவு மனுஷன் இவ்வளவு பெரிய கொலைவாசகம் நடந்த பொழுது ஏன் சும்மா இருந்த? உங்களுடைய சும்மாங்கிற வார்த்தை அதுதான் பொருந்தும். அப்படிதான் இருக்காது, ஏதும் செய்யாமல் இருந்தா என்றே அது அந்த அர்த்தத்தில் தான். இவ்வளவு கொலைபாதகம் நடக்கும் பொழுது எப்படி அவர் சும்மா இருந்தார், பார்த்து கொண்டிருந்தார்? அதுக்கு இட்டி கட்டி சொல்லப்படுகிற ஒரே ஒரு காரணம், இந்த மாதிரி மடத்தின் முன்னிலே தீ வைத்த காரணத்தினால் சும்மா இருந்தார்.
அதுவே மடத்தின் முன்னிலே தான். அது முன்னாடி இருந்த கொட்டைக்கு தான் தீ வைக்கப்பட்டது. அவங்களே ஒத்துக்கிறாங்க. மடத்துக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை. மடத்துல இருந்த எந்த ஒரு உயிரும் பாதிக்கப்படலை. பாருங்க பெரிய புராணத்தை படிச்சு பாருங்க. ஒண்ணுமே சொல்லாது. ஒரு கொட்டகை இருந்ததுக்காக என்ன தமிழர்களை கடுமையை ஏற்றுவாங்க. அது அவ்வளவு பெரிய மனிதர். அதற்கு பிறகுதான் நான் தமிழ நூல்களை முடித்த அளவு படிக்க ஆரம்பித்தேன். உண்மையிலே டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பெரும்பான்மை மரமாக இருந்தது சமணம் தான். சந்தேகமே வேண்டாம். புத்தம் கூட இல்ல. பெரிய மதம் சமணம், அடுத்த புத்தம், அதற்கு அடுத்த நிலையில் தான் வேத மதம், பிராமணிய மதம் என்பது. எப்படி இப்படி பரவியது? அப்பதான் அந்த மூல நூல்களை படிக்கும் பொழுது அது 2 அடிப்படையான காரணங்கள். ஒன்று, வேள்வி என்கிற பெயரிலே வேத மதமானது அந்த கொலை தொழிலை சர்வசாதாரணமாக செய்தது கண்டு துடித்து இயல்பான ஒரு சக உயிர்களுக்கு துன்பம் விளைவிக்க கூடாது என்கிற மனிதனையும் அதை விட காரியாக்கமாக கால்நடைகளை வரன்முறையின்றி கொல்லும் பொழுது விவசாயம் பாதிக்கப்பட்டது, போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செய்யாதீங்க என தடுத்து எழுதுகிறார். அவருக்கு முன்பே உங்களுடைய பாரம்பரியத்தின்படி அந்த அவ்வளவு தீர்த்தக்காரர்கள் வரலாற்றாளர்கள் சில கருத்துக்களை தான் சொல்றாங்க. ஆனால் இது உண்மை. வேள்வியிலே நடந்த படுகொலையை எதிர்த்து கிளம்பி யாரால் மறுக்க முடியுமா? முதல் விஷயம் அந்த காரியார்த்தமானது மனித வாழ்வு சார்ந்தது. சமணம் புறப்பட்டதற்கான காரணம். 2வது மிக முக்கியமான காரணம், அந்த வேத மதமானது பிராமணிய மதமானது வருணாசிரமம் என்கிற அந்த ஜாதியத்தை அது பாதுகாக்க முயன்றது, உருவாக்கியது, கட்டி காக்க முயன்றது. அதை சத்திய குலத்திலே பிறந்த மகாவீரரால் பொறுக்க முடியவில்லை. சத்தியர்கள் எதிர்த்தார்கள், வைசியர்கள் எதிர்த்தார்கள். எதிர்க்கவும் முடியாத நிலையிலே சூத்திரர்களும் பஞ்சவர்களும் அங்கே ஒடுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அனைவருக்குமாக சேர்ந்து இவர்கள் புறப்பட்டார்கள். பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும் நிறைய. நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தது, சமணம் ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அறநெறிகளை தொகுத்து அதன்படி வாழுங்கள் என்று சொன்னது. அறநெறி வாழ்வு வாழ ஒரு கடவுள் கூட வேண்டியதில்லை என முடிவுக்கு வந்தது. ஆனால் மனிதர்கள் பாவங்கள் செய்கிறார்கள், தவறுகள் செய்கிறார்கள் என்பதை கண்டு அவர்களை திருத்துவதற்கு ஒரு, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, சூத்திர கிருதாங்கா என்கிற ஒரு சமணம். இந்த மூல நூலுக்கு சில பகுதிகள் அதை நோட்புக்கின் இந்தியன் பிலாசபியிலே ராதாகிருஷ்ணன் மூலம் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் படிச்சுதான் என்னுடைய தமிழரின் தத்துவ மரபுல அதெல்லாம் நான் கையாண்டிருக்கிறேன். அதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த விஷயம், பேரே சூத்திர கிருதாங்கமா. அது தமிழ் ஆங்கிலத்தில் வந்து தாங்கான்னு ஐயா ரொம்ப தெரியாம சூத்திர கிருதாங்கம். சூத்திர கிருதாங்கத்துல பாவம் தவறு செய்வதற்கு என்ன காரணம்? வெற்றி பெருமை. நல்ல தமிழுக்கு வெற்றி பெருமை. இந்த வெற்றி பெருமை தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் காரணங்கள் சொன்னது மட்டுமல்லாது அதை திட்டவட்டமாக அப்படி 8 வெற்றி பெருமை இருக்குன்னு சொன்னதோடு அதிலே ஒரு வெற்றி பெருமை எதுன்னா, பிறப்பையே நான் இந்த ஜாதியில பிறந்தேன், நான் இந்த வர்ணத்துல பிறந்தேன், ஆகவே எனக்கு அந்த பெருமை உண்டு. இந்த வெற்றி பெருமை நான் நீ பாவம் செய்கிறாய். ஆகவே 8 வெற்றி பெருமை கூடாது, அதிலே 1 கூடாது. 7 மதங்கள். அவ்வளவு விஷயம் இன்றைக்கு நேற்று அல்ல, 2500 ஆண்டுகளுக்கு முன்பே மகா ஞானிகளாகிய தமிழ முனிவர்கள் தோன்றி, ஐயா பாவம் செய்யாது, மிகப்பெரிய பாவம் ஜாதிய வெளி, அது ஜாதியமே கூடாது என சொன்ன ஒரு தத்துவம். அது மதம்னு சொன்னாலும் சரி, என்னை பொறுத்தவரையில் அது வெறும் சடங்குகள் மட்டும் கொண்டதல்ல. அதனால தமிழர் ரொம்ப அழகாக மதங்கிற வார்த்தைகள் போல சமயம் சொல்லலாம். மனிதர்கள் உள்ள ஒரு அத்தியாயத்துக்கு பேர் சமய கணக்கங்கள் திறம் கேட்ட காலை. அது உள்ளுக்க போய் பார்த்தா அந்த காலத்துல இருந்த தத்துவங்களை தான் விவாதம் பண்றாங்க. அது பௌத்த நூல். நம்முடைய அற்புதமான நீலகேசி சமணம் தமிழுக்கு வழங்கிய கொடை. அது என்னமோ நம்முடைய தமிழ் படவெல்லாம் சேர்ந்து அதை கொண்டு போய் 5 காப்பியங்கள்ல ஒன்னா கொண்டு வச்சுட்டாங்க. அநியாயம்.
அது காவியம் அல்ல. சூடாமணி கூட அஞ்சது காப்பியத்தில் சேர்த்தது அநியாயம் இல்ல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. எனக்கு இதை பூரா படிச்சேன். குண்டலகேசி கூட முழுசா கிடைக்கல. நீங்க நீலகேசிய பெருமழை புலவர் கோவை சோமசுந்தரனுடைய அந்த ஆராய்ச்சி முன்னுரையை படிச்சீங்கன்னா என்ன ஆச்சரியம்னா என்ன சொல்றாங்க, தமிழ்ல என்ன இருந்துச்சுன்னா கேசிய முடிகிற நூல்கள் எல்லாமே தர்க்க நூல்கள், எல்லாமே தத்துவ நூல்கள். எனக்கு ரொம்ப நாளா என்னன்னா ஆச்சரியம், தமிழ்ல இலக்கியம் உண்டு தத்துவம் உண்டான்னு நான் எனக்கு நானே கேட்டுட்டேன். ஏன்னா 2500 ஆண்டுகளுக்கு முன்பு ரேகத்துல தத்துவம் இருந்தது. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு பிராமணிய மதத்துல சமஸ்கிருதத்துல தத்துவம் உண்டு. உபநிஷத்துக்கள் வெளியில மறுக்க முடியாது. மனிதனும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, அது பூராமே தத்துவமா தான் இருக்கு. இங்கேயும் பல வகையான சமயங்கள் என்று வருது. சமயம் என்று போய் பார்த்தோம்னா அவங்க எல்லாமே தத்துவ விசாரணை பண்ணியிருக்காங்க. தமிழிலும் அது உண்டு. ஏதோ கிரேக்கத்தில் மட்டுமல்ல, ஏதோ சமஸ்கிருத பாராட்டுக்காக நான் சொல்லல. ஆராய்ச்சி உரை வழங்கிய பெருமழை புலவர் சோமசுந்தரனானே சொல்லியிருக்கு. அவர் சமணர் அல்ல, பழுத்த செய்தி. அவர் என்ன சொல்றாருன்னா, மகேந்திரவர்மனுடைய மத்தவராக நாடகத்தில் என்ன வருதோ அது நீலகேசியில் இருக்கியா, அது 6ஆம் நூற்றாண்டு. ஆகவே இது அதுக்கு முன்பு ஆகியிருக்கணும். ஆகவே 5ஆம் நூற்றாண்டில் அவர் சொல்லியிருப்பதை நான் மேற்கோள் காட்டி அதை விட மிக முக்கியமாக சொன்னேன். இது 5ஆம் நூற்றாண்டு தான் எங்களுக்கு என்ன ஆதாரம் என்றால் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஆதிசங்கருடைய அத்வைதம் இங்கே விமர்சிக்கப்படவில்லை. வேத மதத்தை விமர்சிச்சிருக்காங்க. ஆனா என்ன பண்ணணும்னா அவருடைய வேள்வி முறையை தான் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஏன் அத்வைதத்துக்குள்ள போகல? ஏன்னா அப்ப இல்ல. இப்படி ஒரு பழமையான ஒரு தத்துவ நூலை கொண்டு போய் அதன் பழமையையும் மறைச்சிட்டீங்க, அது தத்துவ நூல்களையும் மறைச்சு 5 காப்பியத்துல கொண்டு போய் சேர்த்தீங்களே, இது என்ன நியாயம்? உண்மையிலே வழிச்சரமான விஷயம். ஏதோ நான் சொன்ன விட அவங்க மாறினாங்க. நல்ல தமிழ் பேராசிரியர்கள் குலத்தினுடைய தலைவர் என்று சொன்னாங்கன்னா நிச்சயமா ஆய்வுக்குரிய விஷயம். நல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கேன். கண்டிப்பாக நாங்கள் ஆய்வு செய்கிறோம். அந்த காலத்தில் தமிழ் இலக்கிய வரலாறு எழுதினாலும் இப்படி எழுதி வச்சுட்டு போயிடுச்சு, நாங்களும் அப்படியே சொல்லிட்டு இருக்கோம். இனி அதை பற்றி யோசிக்கிறோம் சொன்னாங்க. அப்படி இந்தியா முழுக்க வர்ணாசிரம எதிர்ப்புக்கும் தத்துவ பங்களிப்புக்கும் மிகப்பெரிய சேவை ஆற்றியது நம்முடைய சமணம், அதனுடைய தத்துவ மூலகர்கள் என்பதை நான் பெருமையோடு எதிர்பார்க்கிறேன். அப்ப நீங்க தயவு செஞ்சு நீங்க தவறா எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்மளை அறியாமலே நம்ம என்ன இன்னைக்கு ஆகிப்போச்சு என்றால், சமணம் என்றால் கொல்லாமையை வற்புறுத்துவது, சமணம் என்றால் ஜீவகாருண்யம் பேசுவது, சமணம் என்றால் அகிம்சையை போதிப்பது என்கிற அளவுக்கு சுருக்கி விட்டோமோ அல்லது சுருக்கி கொண்டோமோ என்று எனக்கு வரும். முக்கியம்தான், அகிம்சை என்பது முக்கியம்தான். காரணம், இந்த உயிர்கள் மீது நாம் கொள்ளுகிற அந்த பற்றும் பாசமும் சகல உயிர்கள் மீதான பாசமாக மாறுகிறது. அப்ப கால்நடைகள் மீது கூட நமக்கு பாசம் என்றால் சக மனிதன் மீது எவ்வளவு கூடுதல் பாசம் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் ஒரு அற்புதமான சிந்தனை ஐசா வாரம் என்பது. ஆனால் நான் இங்கே அது கூறுக்கு கேட்டுக்கொள்வது என்னவென்றால், அது ஒன்று. ஆனால் சமணத்தினுடைய இன்னொரு மிக முக்கியமான கூறு ஜாதிய எதிர்ப்பு. அது சமணத்தினுடைய மிக முக்கியமான பாரம்பரியத்தை, இந்த பெருமையை தமிழுக்கு நீங்கள் தயவு செய்து மீண்டும் நினைவூட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் வந்தவாசி போயிட்டு வந்தேன், அங்கெல்லாம் வந்து நல்லபடியாக கவனிச்சீங்க. ஆனால் இன்றைக்கு வட மாவட்டங்கள் என்ன நடந்திருக்கு என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏற்கனவே 1990 கேள்விப்பட்டது. உங்களுக்கு மழையை முடிச்சு இங்க மதுரையிலிருந்து மேலூர் திருப்பத்தூர் வரைக்கும் போய் பாருங்க, மழைகளை காணும். ஒரு வருஷம் திருப்பத்தூர்ல வேலை பார்த்தேன். எல்லாமே ஏதோ நமக்கு பணம் கிடைக்குதுங்கிற காரணத்தினால் எவ்வளவு பெரிய செல்வத்துக்கு அழிக்கப்படுது. அதன் ஊடே நம்முடைய சமண பாரம்பரியங்கள் இன்றைக்கு அழிக்கப்படுகின்றன. எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று சின்னங்கள். ஏற்கனவே இங்கே இயற்கை தந்த ஒரு சீற்றத்தின் காரணமாக இங்கே அந்த ஒரு படுகை விழுந்து நான் போய் பார்த்தேன். பார்த்தா பூரா அப்படியே விழுந்து அது போச்சு. மேல கோயிலப்படி எவ்வளவு மிச்சம் மீதா இருக்கு, பெண்ணை ஏற முடியல, சுத்தமா போச்சா அது பூரா இதை கிழக்கு குடியில் இந்த பகுதியில். அப்ப இந்த நாகமலை என்பது தமிழர்கள் வாழ்ந்த ஒரு முக்கியமான ஒரு
இங்கேயே நம்ம கண்ணு முன்னாடி இப்படி ஒரு சின்ன எத்தனை மலைகள் எப்படியாச்சுங்கிறது லலிதங்களாய் சொன்னா நான் மீண்டும் அதை சொல்ல விரும்புகிறேன். ஆனால் நாம் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு பணியை செய்ய வேண்டியிருக்கிறது. நான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தை சார்ந்தவர். நாங்கள் ஏற்கனவே இது குறித்து பல தீர்மானங்களை நிறைவேற்றி மதுரை கலைஞர் மட்டுமல்ல மாநில அரசுக்கே அனுப்பி வச்சிருக்கோம். நீங்கள் இன்றைக்கு மலைகளை சுரட்டி இன்றைக்கு ஒன்றுபடாமல் ஆக்கி, மலை என்பது பொதுவாக பூமிக்கு மேலே இருக்கிறது என நினைச்சோம். பூமிக்கு கீழேயும் மழை இருக்கிறாங்கிறது இவன் தான் நிரூபிச்சு சொன்னான். யாருக்கு மழை பிடிக்குமா? நான் உண்மையை இப்படி போய் பார்க்கும்போது எட்டி பார்த்தா கடல் பூரா இதா இருக்குது, மழையா இருக்குது, பாறையா இருக்குது, பூரா கீழே தோணிட்டான். அவர் நம்முடைய இயற்கை செல்வம் அழிக்கிறது அழிய விடாதீர்கள். முதல் விஷயம். இதன் கூட எங்களுடைய சமண பௌத்த பாரம்பரியம் அழித்து கொண்டிருக்கிறது, குறிப்பாக சமணம் மதுரையில. ஆக அதை கழித்து நிறுத்த வேண்டும். ஏற்கனவே இந்திய அரசினுடைய ஹெரிடேஜ் ஆக்ட் படி இன்னும் பல வகையான மாணவர்கள் ஆக்ட் படி சட்டங்கள் படியும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே இருக்கு. அப்ப அதுல என்ன ஒரு சமூகத்திற்கு புது வராங்கன்னு தெரியல. இல்லாட்டி புதுசாக சட்டம் போடுங்க செய்ய வேண்டும் என்று அன்பு கூர்ந்து கேட்டுக்கொண்டு கண்டிப்பா நீங்க செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஏன் பங்குக்கு நான் ஆனா இதை விட முக்கியமான ஒன்று சொல்லித்தான் நான் முடிக்க போறேன். அது என்னன்னா, பொதுவா பௌத்திக ரீதியான இந்த சின்னங்கள் தமிழ் சின்னங்கள் அழிக்கப்படுகிறது, பெருமை தெரியாம. அதை விட ஒரு தமிழ்நாட்டில் நடந்தது. நான் 2 நாள் செய்தி 3 நாள பாக்குறேன். மதுரை மல்லிக்கு எல்லாம் உலக அளவுல பேட்டன் பைக் வாங்கியாச்சு. அப்படின்னா மதுரை மல்லியே உங்களுக்கு தான் சொந்த, இந்த பூமிக்கு தான் சொந்த, இந்த மாவட்டத்துக்கு தான் சொந்தம் என்று அறிவிசார் அந்த அங்கீகாரம் பெறப்பட்டது. ஆனா தமிழகத்துக்கு சொந்தமா இருந்த அறிவிசார் நூல்களை பூராமே பொதுவுடைமை ஆகிவிட்டாங்க. இது என்ன நியாயம்? இது ரொம்ப வேதனையான விஷயம். ஒரு படைப்பாளனுடைய நூல்களை அரசுடைமையாக்க வேண்டும் என்றால் கூட அரசாங்கம் என்ன செய்யுது? அந்த படைப்பாளி குடும்பத்தார் கூப்பிட்டு அவர் இறந்து போயிட்டாருன்னா அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி நட்டைக்கு கொடுத்து அப்பதான் அரசுடைமையாக. சமணத்தினுடைய ஒரு முக்கியமான நூலை என்ன நட்டையீடு கொடுத்து இன்றைக்கு பொதுவுடைமையாக்கினார்? நான் திருக்குறளை பற்றி பேசுகிறேன். கேட்கறது நல்லா தான் இருந்துச்சு. தமிழ் திருக்குறள் சமயச்சார்பு, திருக்குறள் பொதுமறை. அப்புறம் ஒரு நடுவில் போந்து திருக்குறள் எல்லா சமயங்களுக்கும் சார்ந்தது. எல்லா சமயங்களுக்கும் எப்படி சார்ந்து இருக்க முடியும் தெரியும். அப்புறம் அந்த வாக்கியத்தை விட்டுட்டாங்க. இது பொதுமறை, சமய சார்பற்றது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் திருக்குறள் இருக்கிறது. அதன் சார்பாக பேராசிரியர்களாம் பல நூல்கள்லாம் கொண்டாந்துருக்காங்க. ஒரு பேராசிரியை திருக்குறளில் சமயம் என்ற தலைப்பிலேயே கொண்டாந்துருக்காரு. இதெல்லாம் நான் படித்து பார்த்தேன். மூவா கூட அவர் மீது எனக்கு பெரிய மரியாதை உண்டு. அவருடைய காலத்தில் நான் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தேன். அவர் தான் என் வாத்தியாராவே மதித்து ஏற்றுக்கிறது. அதெல்லாம் அது அரிஸ்டாட்டில் சொன்னது போல பிளேட்டோ மகத்தானவர் தான். ஆனால் பிளேட்டோவும் விட சத்தியம் மகத்தானது அப்படின்னா அரிஸ்டாட்டில். அதுபோல மூவா மகத்தானவர் தான். ஆனால் மூவாவையும் விட மகத்தானது சத்தியம் உண்மை. மூவா போன்றவர்களே தமிழ் இலக்கிய வரலாறு எழுதியவர்கள். அதே போல பாலசுப்ரமணியம் போன்றவர்களே அதான் பாடப்புத்தகம் வச்சிருக்காங்க. என்ன சொல்ல வர்றாங்கன்னா 15 கீழ்கணக்கு நூல்கள்ல எல்லாமே ஒன்று சமணம் அல்லது பௌத்தம். ஆனா திருக்குறள் மட்டும் பொதுமறை. ஒன்றும் புரியல இருக்கு. 15 கீழ்கணக்கு நூல்ல திருக்குறள் இருக்கா? ஆனா 15 கீழ்கணக்கு நூல்ல உள்ள சகலமா நாலடியாரோ அல்லது பழமொழிகளோ உங்களுக்கு தெரியாது. அவ்வளவும் அது எல்லாமே சமணம் அல்லது பௌத்தம் தான். ரொம்ப தனித்தனியாக ஆய்வு பண்ணி முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா திருக்குறளுக்கு வரும்போது மட்டும் இது சமண பௌத்த கூறுகள் உள்ள போதிலும் இது எந்த சமயமும் சாராதான் சொல்றது. இதுல போதாக்குறைக்கு பிற்காலத்துல வந்த இது தமிழ் புலவர்கள் செய்த வேலை என்றால் பிற்காலத்துல வந்த திராவிட இயக்கம் அது நல்ல நோக்கத்துக்கு தான் செஞ்சது.
ஒரு வகையில் நான் பாராட்டுவேன் அண்ணா போன்றவர்களை. பெரியார் கூட அதை ஆரம்பிச்சுட்டாரு. பிறகு பெரியாருக்கு சில அதுல விமர்சனமும் வந்துச்சு, அது தனி வரலாறு. ஆனா ஒரு நல்ல நோக்கத்துக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க தான் சிலப்பதிகாரத்தை பிரபலப்படுத்தினாங்க மதத்துல. தமிழ நூல் சிலப்பதிகாரம். ஆனா தமிழ நூல் பிரபலப்படுத்தல. பூம்புகார் சினிமாவை பார்த்தா கவுந்தி அடிகள் கிட்டத்தட்ட சைவ பெண்மணி கூட தான் வருவாங்க. பட்டால் உண்ணாமை கவனிக்கணும். கொல்லாமை என்பது ஒக்கத்திலும் உண்டு. ஆனால் புலால் உண்ணாமை என்பது சமணத்தில் மட்டுமே உண்டு. இந்த வித்தியாசம் ரெண்டு பேருக்கு தெரியல. ஆனா கொல்லாமை மற்றும் புலால் உண்ணாமை பெறுவது வர்ணாசிரமம் இது. இந்த ரெண்டும் திருக்குறள் தான் வந்துட்டு இப்ப பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதை உற்சாகமா திராவிட சொல்லி. ஆனா புலால் உண்ணாமை போது சிக்கலாயிடுச்சு. அவங்க மாநாட்டுல பூரா புலால் இல்லாம தத்துவத்தை செழுமைப்படுத்தியது மகாஞானி சகல். அந்த டைரக்டிக்ஸ் என்பதை உருவாக்கினா உலகம் என்பதை ஒற்றை முதன்மையாக ஒற்றையாக தட்டையாக பார்க்காதே, அது பன்முகம் கொண்டது என சொன்னவன் கேட்கிறது. அந்த மாற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை அங்கீகரித்தவன் அவன். அந்த மாற்றம் எப்படி நடக்கிறது என்பதற்குள் சென்று அலசி சில கோட்பாடுகளை சரியாக சொல்ல போனால் சில ஃபார்முலாக்களை உருவாக்கியவன். அது மேலும் வளர்த்தெடுத்தாமா. ஆனால் அந்த இயங்கவியலுடைய சில ஆரம்ப அறிகுறிகளை நான் இந்த தியாகவாதத்திலே பார்த்தேன். ஏகாந்தவாதத்துக்கு நேர் எதிரானது அநேகாந்தவாதம். அதுக்கு காலத்திலே அநேகாந்தவாதத்துக்கு மாற்றாகத்தான் என்னுடைய கணிப்பு தங்கள் ஏகாந்தவாதத்தை கொண்டு வந்தார். கூச்சமே இல்லாமல் விளக்கலையா சில விஷயம். இந்த 4 தான் பிறகு 7ஆக மாறுகிறது. இங்க இருக்கக்கூடிய அர்ஜிக்கு தெரியும். வாழ்க்கையில் அப்படிதான் நல்ல உதாரணமெல்லாம் கொடுத்துட்டான். என்னையா இருக்கிற செய்தி எப்படி இல்லாமல் போகுது. சின்ன உதாரணம் கொடுத்தான் தமிழ். அதே உள்வாங்கி ஐயா தருக்கு ஒரு மண் குடம், அவனுக்கு அன்னைக்கு இருந்தது. சரி இது குடம், இது எதுல செஞ்சது மண்ணு, மண்ணா குடமானு கேட்டாங்க. குச்சில ஆமா குடம் தான், அவன் மண்ணு. இதை மதமாக மட்டும் சுருக்கி விடாமல் அதனுடைய நீல அகலத்தை தயவு செய்து தமிழ் மக்கள் முன் மீண்டும் நாம் நிரூபித்து காண்பிக்க வேண்டும். இதன் பொருள் அதனுடைய கலாச்சாரங்கள் மதங்கள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்கள் போற்றுங்கள் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதை கைவிட வேண்டும் என்று சொல்ல என்ன தருவது கிடையாது. அது நம்பிக்கை பார்க்கப்பட்ட விஷயம். அதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் நான் மகிழ்கிற, அது நான் ரசிக்கிற, நான் பெரிதும் மதிக்கிற சமண பௌத்தத்தில் இருக்கிற விஷயங்கள் என்னவென்றால், இந்த சரதாச்சாரங்கள் ஒரு பக்கம் இருக்கவே அக்கம் பக்கமாக அற்புதமான தத்துவ விசாரணைகளை நமக்கு தந்தவர்கள் சமணமும் பௌத்தமும். இந்த நாட்டில் 2 மிகப்பெரிய வேடிக்கை என்னன்னா, மிக அடிப்படையாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் மத்தியில் சாதாரண பேச்சு என்னன்னா, தத்துவம்னாலே கடைசி காலத்துலதான் பேசணும். நான் ரொம்ப யோசிச்சேன், கடைசி காலத்துல நீ பேசினா என்ன பேசாது. அதே நம்ம கேள்விட்டான் சாகர காலத்துல தங்கராங்க தங்கருடைய தத்துவத்தை கடைசியில நல்லவே கெடுதலும் கடைசியில பேசாது. வாழ்கிறவர்களுக்கு வாழ போகிறவர்களுக்கு தான் தத்துவம் அவசியம். இந்த நாட்டுடைய கல்வி முறை என்பது வெறும் காசு சம்பந்தப்பட்டதாக ஆகி போகுது. அந்த பிள்ளைகளாக இருந்தவர்கள் சமண முனிவர்கள் கனத்த உரையை அருணன் அவர்கள் இங்கே வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார். அப்படி ஒரு கனத்த உரைக்கு அப்புறம் பேசுவதற்கான ஒரு தைரியமே கொஞ்ச நேரம் வரமாட்டேங்குது. இன்னைக்கு நான் இங்கே வந்த பிறகு இந்த 3 பேர் நாங்க இன்னைக்கு இங்க வந்திருந்து பேசின ஆட்களை பார்க்கிறேன். ஏற்கனவே அருணன் அவர்களும் லட்சுமி அவர்களும் நானும் கடந்த 20-25 ஆண்டுகளாக நண்பர்கள். மீண்டும் ஒரு சின்னதா யோசிச்சு பார்க்கிறேன், நாங்க 3 பேருமே நாத்திகர்கள். இது தற்செயலா அப்படின்னு எனக்கு தெரியல. அவர்கள் தத்துவத்தை பற்றியும் லட்சுமி ராய் சட்டம் இன்னும் அவர் பணியாற்றக்கூடிய துறைகளை பற்றியும் மிக அற்புதமான சொற்பொழிவுகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள். எனக்கு எப்படி இங்கே வருவதற்கான இந்த வாய்ப்பு கிடைத்தாரணை என்பது போல் எனக்குள்ளே ஒரு பெரிய சண்டை நடந்தது.
அந்த சண்டையின் வழியாக தான் நான் இந்த ஊர்ல இருந்தேன். அப்ப எனக்கு தோணுச்சு, என் மனசுக்குள்ள இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய கலாச்சார ரீதியான அத்தனை பிரச்சனைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட நீ, இங்க பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனைகளை சரி பண்ண நீ என்ன முயற்சி பண்ணன்னு ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு. நீ இந்த பிரச்சனைகள்லாம் தெரிந்து கொண்டு நீ நல்லா இருந்தா போதும்னு நீ ஊரை விட்டு போடத்தாண்டா பாக்குற அப்படின்னு எனக்குள்ள ஒரு குரல் ரொம்ப அழுத்தமாக என்னை ஒரு பெரிய குற்றவாளி கூண்டுக்குள் ஒரு இரவு நிறுத்தியது. அந்த நேரம் தான் நான், இல்லை, இதுதான் என்னுடைய ஊர், இந்த நிலத்தில் தான் நான் இனி வாழ்வேன் என்று முடிவெடுத்தேன். அப்படி முடிவெடுத்த உடனே எனக்கு வந்த முதல் கேள்வி 1995 அது 95 வரை எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது. இடம் எதுனா அது மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத இடம் தான். பொதுவாகவே எழுத்து வாசிப்பு இருக்கவங்களுக்கு அப்படி மனிதர்களிடமிருந்து கொஞ்சம் தொலைவுக்கு போய் கொஞ்சம் தனியா நம்ம வாசித்ததை மனசுக்கு அட்டை போடுவதற்கான வேண்டும். திருப்பரங்குன்றத்திற்கும் அந்த மலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய கல்வெட்டு குகை தான். அப்படி திருப்பரங்குன்றத்தில் வாசிக்கிற பழக்கம் இருக்க எல்லோருக்குமான ஒரு வேடம் தாங்களே போல் இன்று வரை திகழ்கிறது. இன்னைக்கும் ஒரு IAS பரீட்சைக்கு ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அவங்க எல்லாரும் நீங்க அந்த படுகையில போனா பார்த்துடலாம். அப்ப இன்னைக்கு படிக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த படுகை 2000 ஆண்டுகளாக படிப்பு தொடர்புடையவர்களுடைய ஊழியமாக இருந்திருக்கிறது. அப்ப 2000 வருஷத்துக்கு முந்தி கல்வி படிப்பு சார்ந்த சிந்திச்சவங்களுக்கும் இன்னைக்கு சிந்திக்கிறவங்களுக்கும் ஒரே மனம் தான், ஒரே மனுஷன் தான். மைண்ட் ஒரே மாதிரியாக தான் இயற்கை வடிவமைத்து வைத்திருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தேன். நான் திருமங்கலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் வசிப்போம் என்பதால் எனக்கு தொடர்ந்து ஒரு இப்ப நம்ம இந்துக்கள் சொல்றாங்களே, நம்ம இந்துக்கள் தான், அந்த இந்துக்களுக்கான அதிகாரத்தோடு இருக்கு. அப்ப நான் மதுரைக்குள்ள சுத்த ஆரம்பிக்கும் போதுதான் எனக்கு மதுரையில் இருக்கக்கூடிய இந்த சமண தலங்கள், அப்ப நம் மனதை ஈர்த்த இடங்கள் அப்படின்னு எதையாவது ஒரு மலையை பார்த்து நீங்க போனா அங்க ஒரு படுகை இருக்கு. நமக்கு முந்தி யாரோ நம்ம முன்னோர்கள் போன தடயங்கள் அங்க இருப்பாங்க. அப்ப இயற்கையை நேசிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பயணிக்கக்கூடிய, அவர்கள் செல்லக்கூடிய இடங்களுக்குள் சமணம் எல்லா இடங்களையும் நமக்கு முன்னாலே நிற்கக்கூடிய விஷயத்தை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்பதான் சரி, இது ஏதோ ஒரு விதமான ஒரு வேரை தேடிய விஷயமாகத்தான் இது இருக்கு என்று நான் பார்த்தேன். அருணன் மிக சிறப்பாக, மிக பிரமாதமாக அந்த தத்துவ விஷயங்களை எல்லாம் அடித்து சொல்லிவிட்டார். ஆனால் அதற்குள் நான் மீண்டும் செல்ல விரும்பவில்லை. பின்னால நான் இதையெல்லாம் வாசிக்கும் போது தான் நமக்கு பௌத்தமும் சமணமும் இங்கே எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்திருக்கு, மதுரையை அவர்கள் ஆட்சி செய்த விஷயத்தை படிக்கிறோம். ஆனால் எப்படி இப்படி தடயம் இல்லாமல் அழிக்கப்பட்டார்கள் என்பது ஒரு பெரிய ஆச்சரியமான அதிர்ச்சியா இருக்கு. அதற்கப்புறம் தான் சாந்தலிங்கம் ஐயாவை போல் வேதாச்சலம் இங்க இருக்கக்கூடிய பல பேர் வேலை செஞ்சு இருக்கவங்களெல்லாம் அவர்களெல்லாம் பார்க்கும் பொழுதும் நான் முதல்ல ரொம்ப ஆசைப்பட்டு ஒவ்வொருத்தையும் கேட்டு பார்த்தா 20 கண்ணிலும் யாருமே சமணர்களாக இல்லை. நான் இதுல யாராவது ஒரு சமணரை பிடித்து விட முடியுமா அப்படின்னு ஏங்கிய நாட்கள் உண்டு. அப்ப எனக்குரிய சமணம் தொடர்பாக தொடர்ச்சியாக வேலை செய்பவர்கள் எல்லாம் சமணர்கள் அல்லாதவர்களாக இருக்கக்கூடிய ஒரு விசித்திரம் இருக்கிறது. இது தொடரக்கூடாது, இது மாற்ற வேண்டும். அதை மாற்றுவதற்கான தொடக்கம் தான் இந்த நிகழ்வு என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக எங்களையெல்லாம் விட இன்னும் சிறப்பாக, இன்னும் ஆழமாக அதன் நீல அகல கணங்கள் எல்லாம் அறிந்தவர்களாக நீங்க இருக்கிறீர்கள். உங்களை போன்றவர்கள் இங்கே தொடர்ந்து தங்க வேண்டும். இன்னும் எங்களுக்கே நிறைய ரெஃபரன்சஸ் தேவைப்படுது. அருணன் பேசியது போல் இது போன்ற ஒரு மிகப்பெரும் சொற்பொழிவுகளை தொடர்ந்து நிகழ்த்தக்கூடிய இடமாக, அறிவார்ந்த இடத்தில் தான் நீ வேலை செய்ய வேண்டிய ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கிறது. ஏனென்றால் அதுதான் அடுத்த 2000 ஆண்டுகளுக்கு நீங்கள் இங்கே விட்டு போகக்கூடிய விஷயமாக இருக்கும். அப்ப இதையெல்லாம் நாம் தொகுப்பது, பதிப்பிப்பது, இங்கே எழுதப்பட்டிருக்கக்கூடிய எல்லா தவறான உரைகளையுமே ஒரு கிளீனிங் பண்ணி நீக்கிவிட்டு புதிய உரைகளை எழுதி சேர்த்து அதற்கான ஒரு மறுவாக்கம் செய்வது, இது ஒரு பெரிய வேலை. ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது, நம்ம நண்பர்கள் எல்லாம் பேராசிரியர்களாக இருக்கிறார்கள். நாம் உங்களில் ஒரு குழுவையும் அதை தாண்டிய ஒரு குழுவையும் நாம் அமைத்து இதை எப்படியெல்லாம் இன்னைக்கு கல்வி புலத்துக்கும் மக்களுக்கும் பிரசுரமாக புத்தகங்களாக எப்படியெல்லாம் இதை நாம் எந்தெந்த வகையிலே இன்னைக்கு அறிவியல் சார்ந்த விஷயங்கள் தெரியும். இன்னைக்கு ராக்கெட்ல அனுப்புறாங்க, விண்வெளிக்குள்ள அனுப்புறாங்க, தொலை தூரங்களுக்கு அனுப்புறாங்க. அப்படியாக அனுப்பும்போது நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா கேப்சூல்னு ஒண்ணு செஞ்சு அனுப்புவாங்க. அது போய் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க சிற்ப நகரமாக மாற்றணும் என்று சொல்லும் போது மனசுக்குள் ஒரு பெரிய கொதிப்பு இருந்தது. நான் ஒரு எழுத்தாளர்,
என்பதால் நான் உடனடியாக யானமலையை சூழ்ந்த தீவினை என்கிற ஒரு மிகப்பெரிய கட்டுரையை ஒரு பத்திரிகையில் மிக விரிவாக அந்த போராட்டத்தினுடைய தொடக்கத்திலிருந்து மலையை போய் மலையை சுற்றி மக்களை சந்தித்து அந்த மலை எப்படி அங்கே இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு மலையே கடவுளாக இருக்கு. அந்த மலையினுடைய அந்த யானமலையினுடைய படம் அங்கே இல்லாத வீடு இல்லை, இல்லாத கடை இல்லை. ஒரு செருப்பு தைப்பவர் கூட அங்க ஆணி அடிச்சு அந்த மரத்துல யானமலையுடைய அந்த மலையோட படத்தை வச்சிருக்காரு, வேற எதுவும் இல்லை. அப்புறம் நான் அந்த அந்த மலையை பற்றி நான் ஒரு கட்டுரை எழுதிய பிறகு அதை தொடர்ந்து அதே மாதத்தில் மதுரையில் ஒரு மிகப்பெரிய புத்தக கண்காட்சி நடந்தது. அந்த புத்தக கண்காட்சியில் ஏராளமான நண்பர்கள் வந்து அந்த கட்டுரையை எழுதியதற்காக என்னை வெகுவாக பாராட்டினார்கள். பாராட்டிய ஒவ்வொரு இடத்திலுமே நான் கேட்டேன். நானே ஒரு மாசத்துக்கு முந்தி தான் யானமலைக்கு போயிருக்கேன், அது முந்தி போனதில்லை. ஆனால் நான் ஏதோ ரொம்ப அங்கே போய் எனக்கு பழக்கமான இடம் மாதிரி ஆகி போச்சு ஒரு கட்டுரை எழுதினோன்னு. இப்போ வர்ற ஆளுக்கு பிறகு நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீ யானமலையை போய் பார்த்துருக்கியா? நான் பார்த்துருக்கேன், மெட்ராஸ் போகும்போது பஸ்ஸில் பார்த்துருக்கேன், வரும்போது பஸ்ஸில் இறங்கி பக்கத்தில் போய் பார்த்துருக்கேன். எனக்கு குவாலிஃபிகேஷன் கூடிடுச்சு. இப்போ அப்படி கேட்டால் யாருமே பார்க்கலன்னோடனே நமக்கு உடனே ஒரு தெம்பு இருந்துச்சு. நம்ம தான் போன நாள் போல இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு கொஞ்ச நாள் கலந்தேன். அப்போ நிறைய பேர் கேட்டாங்க, நீ போயிருக்கீங்க, ஏன் எங்களை கூப்பிட்டு போனா என்ன அப்படின்னு. அப்ப நான் உடனே ஒரு தம்பி பக்கத்துல இருந்தாரு. நான் சொன்னேன், யார் போகணுமோ அவர்கிட்ட உங்க செல்போன் நம்பரை கொடுங்க, நம்ம பேசி உங்களுக்கு ஒரு தேதியை சொல்லிடுவோம் அப்படின்னா. அப்ப உடனடியாக அந்த புத்தக கண்காட்சியில் 30 பேர் மதுரையில் இந்த மலை யானமலையே பார்க்க போகணும், நீங்க ஏற்பாடு பண்ணா போகலாம் அப்படின்னாங்க. அப்ப அந்த எண்களை எல்லாம் குறித்து கொண்டோம். 2 வாரங்கள் கழித்து ஒரு ஞாயிறு காலை, ஏன்னா ஞாயிறு தான் எல்லாருக்கும் ஓய்வான நேரம், ஒரு ஞாயிறு காலை நாங்கள் 30 பேர் மதுரையில 30 பேர் ஒரு நாள் காலையில 6 மணிக்கு சேர்ந்தது என்பது பெரிய, அதுவே பெரிய வரலாறு படத்த விஷயம் தான். அப்ப காலையில 30 பேர் யானை அங்க ஒத்தக்கடை வந்துட்டாங்க. நாங்கள் எல்லாரும் அவங்கவுங்க 2 வீலர்ல அந்த மலையை போய் பார்த்தோம். எங்களோடு பேராசிரியர் சுந்தர்காடி என்று மதுரையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பேராசிரியர் அவர் எங்களோடு வந்தார். அவர் வந்து அந்த ஒவ்வொரு இடத்திலும் இருந்து அதை பற்றி, அந்த அதன் வரலாறை பற்றி, அதன் அவசியம் பற்றி, அதை ஏன் நாம் இன்று பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு லெக்சர் எங்களுக்கு 2-3 இடங்கள்ல அவர் பேசினாரு. அங்கேயே நாங்கள் உணவு ஏற்பாடு பண்ணி மலையடி வார்த்தையை சாப்பிட்டோம். அப்ப ஒரு முறை ஒரு கட்டுரையின் மூலம் இப்படி ஒரு 30 பேர் போனதே எங்களுக்கு ஒரு பெரிய சாதனை போல் இருந்தது. அப்புறம் அங்கேயே மலையடி வார்த்தை சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு சொன்னையில கை கழுவி தண்ணி குடிச்சு வரும்போது அந்த அன்னைக்கு முழுவதிலும் வீட்டுக்கு வந்த பிறகு அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருந்தது. ரொம்ப வெக்கமா இருந்துச்சு. ஒரு ஊருக்குள்ள 25 வருஷமா இருக்கோம். இந்த ஊர்ல இருக்க ஒரு மலையை ஒரு காலை பொழுதுல போய் பார்க்கும்போது அந்த மலை எவ்வளவு நமக்கு ஒரு ஆகாசமாக இருக்கு. 25 வருஷமா கேனத்தனமா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் போறாங்க, ஊட்டி கொடைக்கானல் எங்கேயோ போயிருக்கோங்க. இங்க இருக்கு இதை நம்ம முதல்ல நம்ம காலடியில் இருக்கக்கூடிய ஊரை நம்ம பார்க்கலையே என்ற ஒரு பெரிய ஒரு கேவலமான ஒரு உணர்வு அன்னைக்கு வந்தது. அப்ப அன்னைக்கு போயிட்டு வந்து ஒரு பெரிய அழுப்பு இருக்கும் இல்லையா, சுத்தி வந்தா எல்லாரும் படுத்துட்டோம். மதியானம் ஒரு 3-4 மணி இருக்கும். 3-4 மணில இருந்து தொடர்ந்து அந்த 30 பேரும் என்னிடம் மாறி 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 இன்னைக்கு போயிட்டு வந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்ற அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்பதான் தோணுச்சு, தற்செயலாக போயிருக்கோம், ஆனா அது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கு. அப்ப முதல் நடை நாங்கள் போகும்போது அது தற்செயலாக நிகழ்ந்த நிகழ்வு. இப்போ இந்த 30 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து இதெல்லாம் எங்க குடும்பத்துல நண்பர்கள்ட்ட பேசினா நிறைய பேர் என்னங்க எங்களை விட்டு போயிட்டீங்கன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம இதை முறையா போக ஆரம்பிக்கலாம், நீங்க பொருட்படுத்திக்கிட்டாங்க. அன்றுதான் நாங்கள் பசுமை நடை அப்படின்னு பெயர் வச்சோம். பெயரை வைத்து நாங்கள் உடனடியாக நாங்க அந்த தகவலை எல்லாம் எல்லாருக்கும் சொன்னோம். அப்பதான் நாங்க இப்ப நம்ம வந்து ஒரு வேட்டையை மதுரைக்குள்ள நடத்தணும் அப்படின்னு சொன்னோம். அப்ப சுந்தரகாளி எங்களுக்கு அடுத்த நடைக்கு தான், எனக்கு அடுத்த நடை நாங்கள் தமிழர் மலைக்கு தான் வந்தோம். இதே மலைக்கு, அந்த தமிழர் மலைக்கு நாங்கள் பயணிக்கும் போது அவரை கொடுத்த எண்ணில் நான் காந்தலிங்கம் ஐயாவிடம் முதல் முறையாக பேசினேன். ஐயா இப்படி ஒன்று போறோம், ஐயோ நீங்க சொல்லுங்க, நான் வந்து தாராளமானது. நான் வழக்கமா பேராசிரியர்கள் அதிகாரிகள் தொழில்கள் துறைனா நமக்கு ஒரு பயம் இருக்கு. அவங்க வந்தாங்கன்னா அவங்கள நம்ம ஒரு அதிகாரினாலே அவர் சுமந்துகிட்டே அலையணும், அவர் பின்னாலே இருக்கணும், அவருக்கு ஒருத்தர் தண்ணி கொடுக்கணும். அவர் சாந்தலிங்கம் வந்தார். நாங்கள் சாந்தலிங்கத்தை அன்று இறுக பற்றியதுதான். 30 பேரோட நாங்க தொடங்கணும். ஏறக்குறைய அது 250 என்ற எண்ணிக்கை தொட்டிருக்கிறது. மொத்த மதுரை நகரத்தில் நான் 20-25 ஆண்டுகளாக இலக்கிய துறையில நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நிறைய கூட்டங்கள் நடத்திருக்கேன். நிறைய இன்னைக்கும் மதுரையில மாலையில ஒரு அரை கூட்டம் போட்டா 40 பேர் வரமாட்டோம். இன்னைக்கும் அதுதான் நிலை. ஆனால் காலையில் குடும்பத்தோட, கை குழந்தைகளோட, ரிட்டையர்ட் ஆனவங்க, முதியவர்கள், சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் 200 பேர் வந்து குறைந்தபட்சம்
காலையில் 6:30 ஆஜராயிருவாங்க. நாங்க மலைக்கு 8 மணிக்கு போயிடுவோம். ஐயாருடைய சொற்பொழிவு கேள்வி பதில் போது கூட சொன்னார், இங்கே ஒரு இயற்கை, இது இயற்கையாக அழியவே இல்லை. இந்த படுகைகளை நாங்கள் 10 ஆண்டுகள் இயற்கையாக அழியாத இந்த மலை விழுந்த அன்னைக்கு நான் இதே நாமலையில் அந்த சத்தம் என் காதில் வந்து நாங்கெல்லாம் ஓடி விடுவோம். ஒரு பெரிய வெடி, ஒரு போர்க்களத்தில் வெடிக்கிற வெடி மாதிரியான ஒரு சத்தம். நாங்கள் எல்லாம் அந்த மலையை நோக்கி ஓடி விடுவோம். மலையே சரிந்து உருண்டு படுகைகள் எல்லாம் அதுக்குள்ள போயிருந்தது. இப்பயும் அதற்கு ரத்த சாட்சியமா இருக்கிறது. அது இருந்த பிறகுதான் இந்த குவாரியை நிறுத்தினாங்க. இந்த பார்த்தா தெரியும் பள்ளங்கள்ல நீர் இருக்கக்கூடியது யாராக என்று நான் இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் அரிட்டாபட்டியில எல்லாம் வந்து இந்த எஃப்எம்பி மேப்னு சொல்லுவாங்க, ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்டோட ஸ்கெட்சு. பல ஸ்கெட்சுகள்ல வந்து பணத்தை கொடுத்து 10 வருஷத்துக்கு மலையே அழிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸ்கெட்சில தான் மலை எடுத்தா அப்புறம் அந்த மலை எடுத்தா 2 ஒண்ணா இருக்குங்க. அப்போ அப்படியான முழுக்க இந்த திருட்டுத்தனமான வேலைகளை அதிகாரத்தில் இருப்பவர்கள், இங்க இருக்கக்கூடிய பணம் வைத்திருப்பவர்கள், அதை விட நான் இங்கிருந்து கற்கள் எல்லாம் நிறைய ஐரோப்பாவுக்கு தான் 10 ஆண்டுகளாக போச்சு. நான் நிறைய பேர் கேட்பேன், ஐரோப்பாவில் இருக்கிற நண்பர்கள்ட்ட, இவ்வளவு கல்லை கொண்டு நாங்க என்ன செய்யலாம்? ஊரெல்லாம் குடியிருக்கவே ஆள் இல்லையே, ஜனத்தோட இங்கேதான் இருக்கோம், அங்க ஆட்களே இல்லையே. அப்போ அவங்க ரொம்ப வருத்தமான ஒரு செய்தியை சொன்னாங்க. நிறைய கற்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய கல்லறைகள்ல தான் அவங்க பதிக்கிறாங்க. அவங்க கல்லறை நாளும் வச்சிருக்காங்க, கல்லறையில பதிக்கிறாங்க. அப்ப நான் கேட்டேன், அந்த ஒரு முறை பயிற்சா 100 பேர் அந்த இடத்துக்கு வருவதற்காகவே நாங்கள் கொடுப்போம். ஏன்னா அவர்களுக்கு நான் இந்த முதலாளிகள்லாம் யாருன்னு காட்டணும், மலையே காட்டிட்டு இருக்கேன் நான். அதனால நீங்கள் உங்கள் ஆண்டோர் பெருமக்கள் வந்தால் இவங்க தான் ஓனர்ந்து காட்டுறதுக்கு ஒரு பசுமை நடையை இதே இடத்தில் வந்து நமது முத்துகிருஷ்ணன் இந்த கமலஹாசனுக்காக குரல் கொடுத்து விட்டு வந்திருக்கிறார். விஸ்வரூபம் படத்தை திரையிடுவதை நமது முத்துகிருஷ்ணன் இந்த கமலஹாசனுக்காக குரல் கொடுத்து விட்டு வந்திருக்கிறார். விஸ்வரூபம் படத்தை திரையிடுவதை தமிழ்நாட்டிலேயே வளராமல் இங்கு வந்து ஒரு ஆங்கிலமும் இந்தி மட்டும் தெரிந்த ஒரு சிறு வயது இளைஞன் இன்று எப்படி தமிழுக்கு மூலாதாரமாக விளங்கிய மதுரை மண்ணில் இருக்கக்கூடிய சமண சின்னங்களை எல்லாம் காப்பதற்கு துணிந்து தோள் கொடுத்துக் கொண்டிருக்கிறாரோ, அந்த ஒரு இளைஞன் ஒரு 2 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த மலைகளுக்கு நடைப்பயணமாக சென்று கொண்டிருக்கிறார். நான் முதலிலேயே சொன்னேன், அந்த ஒவ்வொரு நடைப்பயணத்திலும் வருபவர்களுக்கு காலை உணவு அவர் இலவசமாக சொந்த செலவிலே கொண்டு கொண்டிருக்கிறார். நான் முதலிலே சொன்னேன், இது நீண்ட நாளைக்கு உங்களால் முடியுமா என்று கூட கேட்டேன். அவர் சொன்னார், தார் சொன்னது போல போகும்போது ஒரு கல்லை கூட கொண்டு போகிறாரே, அதை போல மண்ணிலே வாழ்கின்றவரை நாம் எதையாவது சாதிக்க வேண்டும் என்பதற்காக சாதி மறுப்பு திருமணம் செய்தவர், கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டவர். எனவே இந்த மதுரை மண்ணில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த விஷயத்தை சமணம் போற்றியதோ அந்த விஷயத்தை மீண்டும் இங்கே நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக அவருக்கு எத்தனையோ அச்சுறுத்தல்கள் இருந்தாலும் தன்னுடைய உயிரை பணைய வைத்துக் கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் இதுவரை 12 நூல்கள் எழுதியிருக்கிறார். புகழ்பெற்ற அருந்ததிராயின் நூல்களை எல்லாம் அவர்கள் மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கிறார். 250க்கு மேற்பட்ட கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் ஆசிரியராக கொண்டிருக்கூடிய உயிர்மையில் தொடர்ந்து அவருடைய கட்டுரைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதே போல டைம்ஸ் ஆஃப் இந்தியா டுடே போன்ற பத்திரிகைகளிலே அவருடைய கட்டுரைகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த ஒரு 2 வருட காலத்திலே அவர் சொன்னதை போல 30 பேரை வைத்துக் கொண்டு தொடங்கிய ஒரு பசுமை நடை 300 பேரை கொண்டு இன்று மலர்ந்திருக்கிறது. ஊடகங்கள் எல்லாம் அவற்றை பெரிய பெரிய உருவத்தை செய்தியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதை காலையிலேயே நான் உங்களிடத்திலே சொன்னேன். நான் எதிர்பார்க்கவில்லை, இன்று முத்துகிருஷ்ணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நாளை வருவதாக சொல்லியிருந்தார். அவருக்கு நான் அழைப்பு கொடுக்கவில்லை. அதன் பிறகு நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள். அவரை முதலிலேயே தெரிந்திருந்தால் அவரை ஒரு பேச்சாளராக நாம் சேர்த்திருக்க முடியும். எனவே காலதாமதமாக